ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் ஃபஸ்ட் சாப்டர் இன்ட்ரோடக்ஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மோர் தேன் ஏ டிஸ்மல் சயின்ஸ். எக்கனாமிக்ஸை மோசமான டிப்ரெஸிங்கான புவர் சயின்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு பார்ப்போம். செகண்ட் டிஃபைனிங் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸோட ரெண்டு முக்கியமான டெஃபினேஷன் பற்றி பார்ப்போம். தேர்டு மைக்ரோ அண்ட் மேக்ரோ. மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்னது, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்னது, இது கூட எக்கனாமெட்ரிக்ஸ்னா என்னதுன்னு பார்ப்போம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அன் எக்கனாமி. இதில் எக்கனாமினா என்னதுன்னு பார்ப்போம். எக்கனாமியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் செக்டார்ஸை பற்றி பார்ப்போம். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சிஸ்டம்ஸ். ப்ரொடக்ஷன் பேட்டர்னை பேஸ் பண்ணி எக்கனாமிக் சிஸ்டம்ஸில் இருக்கிற 3 எக்கனாமிக்ஸ் பற்றி பார்ப்போம். ஒன்று மார்க்கெட் எக்கனாமி, ரெண்டாவது நான் மார்க்கெட் எக்கனாமி, மூணாவது மிக்ஸ்ட் எக்கனாமி. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் கன்சென்சஸ், பெஜிங் கன்சென்சஸ், அப்புறம் சாண்டியாகோ கன்சென்சஸ் பற்றி பார்ப்போம். செவன்த் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம். இதில் ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி இந்த 4 விஷயத்தையும் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் இயரை மாற்றினது பற்றியும் ப்ளஸ் நேஷனல் அக்கௌண்ட்ஸை கால்குலேட் பண்ணுற மெத்தடாலஜியை மாற்றினது பற்றியும் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஸ் வேல்யூ ஆடட், அப்புறம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இந்த 2 டேர்மோட கம்பேரிசன் பற்றி பார்ப்போம். 10th பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பேஸ் டு செயின் பேஸ் மெத்தட். ஜிடிபியை 5 years ஒன்ஸ் செட் பண்ணுற பேஸ் இயரை வச்சு கால்குலேட் பண்ணுறதுலேருந்து ப்ரீவியஸ் இயராக வச்சு எஸ்டிமேட் பண்ணலான்னு கவர்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 9th பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கவர்மெண்ட் இந்த கமிட்டியை டிசம்பர் 2019 அமைச்சிருப்பாங்க. எதுக்காகனா இண்டஸ்ட்ரி, சர்வீஸ், எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் ரிலேட்டடாக சர்வே எடுக்கிற மெத்தடாலஜிஸை கேர்ஃபுல்லாக டெவலப் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஏ டிஸ்மல் சயின்ஸ். எக்கனாமிக்ஸை ஒரு மோசமான டிப்ரெஸிங்கான புவர் சயின்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸை ஒரு காமனான பீப்புள் சுலபமாக புரிஞ்சிக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு சயின்ஸ்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா 2008 ரிசெஷன் கிரைசிஸை ப்ரெடிக்ட் பண்ண தவறிடுச்சுன்றதுனால. என்னதான் சொன்னாலுமே எக்கனாமிக்ஸ் மனிதநேயத்துக்கு விலை மதிப்பில்லாத ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறத யாராலையும் மறுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் எக்கனாமிக்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா எக்கனாமிக்ஸ்ன்றது ஹியூமன் பீயிங்ஸோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை ஸ்டடி பண்ணுறது. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி இன்வால்வ் ஆகிருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தான். இது கூட எக்கனாமிக்ஸ்க்கு 2 இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸுங்கிறது எப்படி பற்றாக்குறையோடு இருக்கிற ரிசோர்ஸஸை சொசைட்டியில் யூஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படி வேல்யூபிளான பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அதை எப்படி வேற மக்கள் கிட்ட விநியோகிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸுங்கிறது எப்படி ஒரு சில நபர்கள், நிறுவனங்கள், அரசாங்கங்கள், அப்புறம் சொசைட்டிக்குள்ளே இருக்கிற மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி சாய்ஸஸ் மேக் பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி வளங்களோட பற்றாக்குறையை பேஸ் பண்ணி சாய்ஸஸ் மேக் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோ அண்ட் மேக்ரோ. 1929 கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறமா 1930s எக்கனாமிக்ஸ் டொமைனை 2 பிரான்ச்சஸாக பிரித்தாங்க. ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதில் ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஜான் மெய்னட் கென்னிஸை சொல்லுவாங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிறது என்னன்னா கன்சியூமர்ஸ் ஏர்ன் பண்ணுற இன்கம், அவங்க மேக் பண்ணுற சாய்ஸ், பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டியெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதுவே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்றது என்னன்னா நாட்டோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி லைக் ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், க்ரோத் இதை பற்றிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிறது ஃபாரஸ்ட் மாதிரி, மைக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிறது ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ட்ரீ மாதிரி. மைக்ரோ எக்கனாமிக்ஸில் எக்கனாமியை அனலைஸ் பண்ணுறதுக்கு பாட்டம் அப் அப்ரோச்சை எடுத்துப்பாங்க. அதுவே மேக்ரோ எக்கனாமிக்ஸில் டாப் டவுன் அப்ரோச்சை எடுத்துப்பாங்க. எக்கனாமிக்ஸில் மைக்ரோ மேக்ரோ தவிர இன்னொரு முக்கியமான ஏரியா இருக்குது. அதுதான் எக்கனாமெட்ரிக்ஸ். அதாவது எக்கனாமிக் அனாலிசிஸ்க்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்புறம் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸை அப்ளை பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அன் எக்கனாமி. எக்கனாமிங்கிறது என்னன்னா எக்கனாமிக்ஸில் இருக்கிற தியரிஸோட அப்ளிகேஷன் மூலயமா கிடைக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட ரியல் பிக்சர். எக்கனாமின்றது கண்ட்ரியில், கம்பெனியில், ஃபேமிலியில் எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் ஆனால் பாப்புலராக பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரீஜனோட எக்கனாமிஸை வச்சு சொல்லுவாங்க. அதாவது இந்தியன் எக்கனாமி, யூஎஸ் எக்கனாமி இந்த மாதிரி கண்ட்ரியோட சேர்த்து சொல்லுவாங்க. என்னதான் எக்கனாமிஸை பொறுத்த வரைக்கும் தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் சேமாக இருந்தாலுமே கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரிக்கும் வேற மாதிரி எக்கனாமிஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்டார்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை 3 மெயின் செக்டார்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், தேர்டு டெர்ஷியரி செக்டார். ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டார்.
எர்த்ல இருந்து டைரக்டா கிடைக்கிற நேச்சுரல் ரிசோர்சஸ் மூலியமா நடக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், ஃபியூயல்ஸ், மெட்டல்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். பிரைமரி செக்டாரை வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டார்னு சொல்லுவாங்க. இந்த செக்டார் வந்து பாதிக்கு மேல வந்து நேஷனல் இன்கம் வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து அக்ரேரியன் எக்கனாமி. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து செகண்டரி செக்டார். இதை வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார்னு சொல்லுவாங்க. பிரைமரி செக்டார்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சின்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்கை வந்து இண்டஸ்ட்ரி பண்ணுறதால இந்த செக்டாரை வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து பிரெட்டு, பிஸ்கெட்ஸ், கேக்ஸ், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிலாம் வந்து வரும். நேஷனல் இன்கம்ல பாதிக்கு மேலே வந்து இந்த செக்டாரில் அவுட்புட் கொடுத்தாங்கன்னா அது வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து டெர்ஷியரி செக்டார். இந்த செக்டாரில் சர்வீசஸ் மூலிமா நடக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். இந்த செக்டாரை வந்து சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நேஷனல் இன்கம்ல பாதிக்கு மேலே அவுட்புட் வந்து இந்த செக்டார் கொடுத்தாங்கன்னா அது வந்து சர்வீஸ் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டெர்ஷியரி செக்டாருக்கு கீழே வந்து 2 சப்செக்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து குவாட்டர்னரி செக்டார், இன்னொன்று வந்து குயினரி செக்டார். ஃபர்ஸ்ட் வந்து குவாட்டர்னரி செக்டார் பற்றி பார்க்கலாம். இது வந்து நாலேஜ் செக்டார்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன், ரிசர்ச், டெவலப்மெண்ட், இது ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து குயினரி செக்டார். இதில் வந்து கவர்மெண்ட், இண்டஸ்ட்ரி, பிஸ்னஸ், எஜுகேஷன், மீடியா, என்ஜிஓஸோட டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எடுக்கிற பெரிய டிசிஷன்ஸ்லாம் வந்து வரும். இந்த செக்டாரில் இருக்கிற மக்கள் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் வந்து எக்கனாமியோட சமூக பொருளாதார செயலில் பிரெயின் மாதிரி ஒரு மூளையாக வந்து இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் சிஸ்டம்ஸ். மனித இனத்துக்கான ஃபஸ்ட்டு சேலஞ்சே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட சர்வைவலுக்கு தேவையான விஷயத்த எப்படி கிடைக்க வைக்கிறது தான். இதில் வந்து 2 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸை கிரியேட் பண்ணுறது, இல்லைனா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். யார் இன்வெஸ்ட் பண்ணுவா, எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த சேலஞ்சஸ் எல்லாம் பேஸ் பண்ணி 3 மேஜர் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒன்று வந்து மார்க்கெட் எக்கனாமி, ரெண்டாவது நான் மார்க்கெட் எக்கனாமி, மூணாவது வந்து மிக்ஸ்ட் எக்கனாமி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் எக்கனாமி. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மல் எக்கனாமிக் சிஸ்டம். இந்த ஃபார்ம் ஆஃப் எக்கனாமியை வந்து ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவரோட அண்ட் என்கொயரி இன்டு தி நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் தி வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற புக்கில் இருந்து ஆரிஜின் ஆச்சு. ஆடம் ஸ்மித்தோட மெயின் ஐடியாஸ் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸையும் நிறுவனத்தையும் மோட்டிவேட் பண்ணி அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுத்தி சமூகத்துக்கு தேவையான குட்ஸ் அண்ட் சர்வீசஸை சப்ளை பண்ண வைக்கிறது. ஆடம் ஸ்மித் வந்து இந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டரை வந்து இன்விசிபிள் ஹேண்டுன்னு சொன்னார். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சக்ஸஸ் அடையிறதுக்கு டிவிஷன் ஆஃப் லேபரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அதாவது பெரிய ஜாப்ஸை வந்து சின்ன சின்னதாக பிரித்து அதில் வந்து லேபர்ஸை வந்து ஸ்பெஷலைசேஷன் ஆக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளவுக்கு விற்கணும் அப்படிங்கிறத வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஃபோர்ஸ் தான் வந்து டிசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து காம்படிஷன் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து லேசி ஃபயர் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அதாவது எக்கனாமிக் ரோலில் கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது தலையீடு வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆடம் ஸ்மித் வந்து இந்த எக்கனாமிக் சிஸ்டமை வந்து த சிஸ்டம் ஆஃப் நேச்சுரல் லிபர்ட்டின்னு கூப்பிட்டாரு. இதை பேஸ் பண்ணி 2 மேஜர் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் வந்து இருந்துச்சு. ஒன்று வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி, ரெண்டாவது ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி. இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டமை ஃபர்ஸ்ட் 1777 யூஎஸ்ஏல வந்து ட்ரை பண்ணாங்க. அப்புறம் அப்படியே வந்து யூரோப்பியன், நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த எக்கனாமிஸ்லாம் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு அன்டில் 1929 கிரேட் டிப்ரெஷன் வர வரைக்கும். அப்போ 1930s கென்னிஸ் அப்படிங்கிறவர் எக்கனாமிக் ரிகவரிக்கு நியூ செட் ஆஃப் பாலிசி அப்ரோச்சை வந்து சஜஸ்ட் பண்ணாரு. அப்போதான் வந்து மிக்ஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம் வந்து எவால்வும் ஆச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் மார்க்கெட் எக்கனாமி. இந்த ஃபார்ம் ஆஃப் எக்கனாமியை வந்து ஜெர்மன் ஃபிலாசபர் கார்ல் மார்க்ஸ் தான் வந்து சொன்னார். இந்த நான் மார்க்கெட் எக்கனாமியில் 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சோஷியலிஸ்ட் எக்கனாமி, ரெண்டாவது கம்யூனிஸ்ட் எக்கனாமி. சோஷியலிஸ்ட் எக்கனாமியில் வந்து ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோடது. அதுவே கம்யூனிஸ்ட் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், ஈவன் லேபர்ஸும். இந்த நான் மார்க்கெட் எக்கனாமியை வேற எப்படிலாம் கூப்பிட்டாங்கன்னா வந்து ஸ்டேட் எக்கனாமி, கமாண்ட் எக்கனாமி, சென்ட்ரலி பிளான்ட் எக்கனாமின்லாம் வந்து கூப்பிட்டாங்க. எதுக்காக மார்க்கெட் எக்கனாமியிலேருந்து இந்த சிஸ்டமுக்கு வந்திருப்பாங்கன்னா வந்து நாட்டில் இருக்கிற வளங்களை எல்லாத்தையுமே வந்து நல்வாழ்க்கைக்காக பயன்படுத்தணும்னு. அதுக்கு எல்லா எக்கனாமிக் ரோல்ஸையும் வந்து கவர்மெண்ட் தான் பார்த்துக்கணும். எந்த ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் வந்து சொத்துரிமை கிடையாது. சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஃபோர்ஸ் கிடையாது, காம்படிஷன் கிடையாது. என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி மக்களுக்கு சப்ளை பண்ணணும், எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணாங்க. இந்த சிஸ்டமை ஃபர்ஸ்ட் அப்போ இருந்த யூஎஸ்எஸ்ஆரில் நடந்த போல்ஸ்விக் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் வந்து இந்த சிஸ்டம்லேயும் வந்து சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது.
சுதந்திரம் கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மோட்டிவேஷன் கிடையாது, ரிசோர்ஸஸையும் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ்ட் எக்கனாமி. இந்த எக்கனாமிக் சிஸ்டம்மை ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ண கண்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ் தான். அப்புறம் ஸ்லோவாக வந்து நான் மார்க்கெட் எக்கனாமிஸும் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வேர்ல்டு பேங்க்கும் வந்து அவங்களோட ரிப்போர்ட் மூலியமா வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து இந்த எக்கனாமிக் சிஸ்டம் தான் வந்து பெஸ்ட் மாடல்னு ஒத்துக்க வச்சாங்க. அதாவது எக்கனாமியில் ஸ்டேட் இன்டர்வென்ஷன், அதாவது கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் வந்து வேணுன்றதை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ்ட் எக்கனாமியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட் செக்டர் வந்து ரெண்டு பேருமே எக்கனாமிக் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து அவங்களோட சம்பளத்திலிருந்து வாங்குற ப்ரைவேட் கூட்ஸை வந்து ப்ரைவேட் செக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் கவர்மெண்ட்டும் வந்து வேணும்னா பண்ணலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் தராத கூட்ஸை வந்து ப்ரைவேட் செக்டர் அவ்வளோவா வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற பப்ளிக் கூட்ஸை வந்து கவர்மெண்ட் தான் வந்து பார்த்துக்கணும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் சிஸ்டமில் எல்லா ரெகுலேஷன்ஸையும் லைக் வந்து ரூல்ஸ், வரி விதிக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் தான் வந்து பார்த்துப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங்டன் கன்சென்சஸ். யூஎஸ் எக்கனாமிஸ்ட் ஜான் வில்லியம்சன் வந்து சில செட் ஆஃப் பாலிசி ரிஃபார்ம்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. அந்த பாலிசி ரிஃபார்ம்ஸில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஸ்கல் டிசிப்ளின், நிதி நிலைமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கெல்லாம் செலவு செய்யணுன்றதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ், வரியை கம்மியாக்குறது பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா வந்து காம்படிட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கம்மியாக்குறது பற்றி. செவன்த் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கம்மியாக்குறது பற்றி. எயித்து பார்த்தீங்கன்னா வந்து தனியார் மயமாக்குறத பற்றி. நைன்த் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரெகுலேஷன்ஸை ரிமூவ் பண்ணுறதை பற்றி. ஃபைனலாக வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து செக்யூர் பண்ணுறதை பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பெஜிங் கன்சென்சஸ். 1980s மிடில் சைனாவோட எக்கனாமி வந்து நல்லா ரைஸ் ஆச்சு. அந்த ஐடியாவை வந்து ஜோஷுவா கூப்பர் ரெமோ அப்படிங்கிற ஒரு 2004 வந்து சொல்லியிருப்பாரு. 1976 இருந்து டென் ஜியோபிங் ஃபாலோ பண்ண பாலிசி தான் வந்து அது. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதில் 3 மெயின் பில்லர்ஸாக நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் இன்னோவேஷன், ரெண்டாவது கிராஜுவல் ரிஃபார்ம்ஸோட பீஸ்ஃபுல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் க்ரோத் இருக்கிறது, மூணாவது எதையும் எதிர்பார்க்காம செல்ஃப் டிட்டர்மினேஷனோட இருக்கிறது, அப்புறம் செலக்டிவாக குறிப்பிட்ட ஃபாரின் ஐடியாஸை மட்டும் எடுத்துக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சாண்டியாகோ கன்சென்சஸ். இதை வந்து வேர்ல்டு பேங்க் குரூப்போட 9th பிரசிடென்ட்டாக இருந்த ஜேம்ஸ் டேவிட் உல்ஃபன்சன் அப்படிங்கிறவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. இதோட கோர் ஐடியா வந்து இன்க்ளூஷன், அதாவது எக்கனாமிக்கல் டைமென்ஷனில் மட்டும் இல்லாமல் சோஷியல் டைமென்ஷன்லையும் வந்து இருக்கிறது. இந்த கன்சென்சஸில் எஜுகேஷன், என்விரான்மெண்ட், R&D இன்வெஸ்ட்மெண்ட், எஃபிஷியன்ட் டாக்ஸஸ், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றியும் வந்து இருந்துச்சு. அதுக்காக வேர்ல்டு பேங்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து நாலேஜ் பேங்க் அப்படிங்கிற இன்டர்னல் ஆர்கிடெக்சரையும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வேர்ல்டில் இருக்கிற மற்ற கவர்மெண்ட்ஸும் வந்து ஈவன் இந்தியாவும் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை வந்து 2002 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் இன்கம். ப்ராக்ரஸை மெஷர் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. அப்போ வந்து இன்கம்மை பேஸ் பண்ணி ஜிடிபி அப்படிங்கிற ஐடியாவை வந்து 1934 யூஎஸ் எக்கனாமிஸ்ட் சைமன் அப்படிங்கிறவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. நம்ம கண்ட்ரியோட நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறதுல 4 ways சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து ஜிடிபி, ரெண்டாவது என்டிபி, மூணாவது ஜிஎன்பி, ஃபோர்த் வந்து என்என்பி. இதை பற்றி 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதில் கிராஸ்ன்றது டோட்டல், டொமஸ்டிக்ன்றது நம்ம கண்ட்ரியோட பவுண்டரிக்குள்ளே சொல்கிறாங்க, ப்ராடக்ட்ன்றது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னென்னா வந்து 1 இயரில், அதாவது இந்தியாவில் நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் படி பார்த்தீங்கன்னா 1st ஏப்ரல்லேருந்து 31st மார்ச் வரைக்கும் நம்ம கண்ட்ரியோட பவுண்டரிக்குள்ளே தயாரிக்கிற ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூ. இந்த ஜிடிபி கால்குலேஷனில் என்னெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் ப்ரைவேட் கன்சம்ஷன், நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே வந்து விற்று வாங்கிக்கிறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட், டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுறது. தேர்டு வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடி. ஃபோர்த்து வந்து ட்ரேட் பேலன்ஸ், ஏற்றுமதி செய்கிறது மைனஸ் வந்து இறக்குமதி செய்கிறது, அதோட வேல்யூ. இந்த ஜிடிபியோட யூசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமியோட க்ரோத் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணலாம். அதாவது பெர் ஆனம் வந்து எவ்வளோ % சேஞ்ச் வந்து நடக்குதுன்றதை கால்குலேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷம் ஜிடிபி வந்து 100ல் இருந்து இந்த வருஷம் வந்து 107ல் இருந்துச்சுன்னா நம்ம க்ரோத் ரேட் வந்து 7% இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்டில் தான் சொல்கிறாங்க, குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்டில் சொல்லலை. அதே மாதிரி IMF வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மெத்தட் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட ஜிடிபியை வந்து ஒப்பிடுவாங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிறது என்னன்னா வந்து கரன்சியோட ரியல் வேல்யூவை கால்குலேட் பண்ணுற ஒரு மெத்தட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் 1 கிலோ சர்க்கரையை வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா
அதே யூஎஸ்ஏல வந்து $1 விற்கிறாங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து $1 ₹20. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து என்டிபி நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபி வேல்யூல இருந்து டிப்ரிசியேஷன் வேல்யூவை மைனஸ் பண்ணி வர்றது தான் வந்து நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது வேல்யூ ஆஃப் வியர் அண்ட் டியர். சில தேய்மானங்களால பொருட்களோட விலை வந்து இறக்கம் ஏற்படுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் ரெசிடென்ஷியல் ஹவுஸோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 1% per annum வந்து குறையுது. எலக்ட்ரிக் ஃபேனோட விலை பார்த்தீங்கன்னா 10% per annum வந்து விலை இழப்பு ஏற்படுது. சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி வேணும்னா வந்து இந்த டிப்ரிசியேஷன் வேல்யூவை வந்து குறைக்கலாம். லைக் வந்து பால் பியரிங் லூப்ரிகன்ஸ்லாம் யூஸ் பண்ணி குறைக்கலாம். இந்த டிப்ரிசியேஷன் வேல்யூவை வந்து இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிப்ரிசியேஷனால எக்கனாமிக்கு ஏற்படுற லாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரேடில் ஏற்படுற டிப்ரிசியேஷனால டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் இருக்கிற சுச்சுவேஷனை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் ஆகிறதா சொல்லியிருப்பாங்க. டிப்ரிசியேஷன் லெவல் கம்மியாகிறது மூலயமா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏரியாவில் அச்சீவ்மெண்ட் காமிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. யூஸ்வலாக என்டிபி வேல்யூவை வச்சு வேர்ல்டில் இருக்கிற எக்கனாமிஸோட கம்பேர் பண்ண மாட்டாங்க. சில டைமில் கவர்மெண்ட்டே வந்து டிப்ரிசியேஷன் வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி சேல்ஸை வந்து பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎன்பி கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். கண்ட்ரியோட ஜிடிபியோட இன்கம் ஃப்ரம் அப்ராடையும் ஆட் பண்ணி வர்றது தான் வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்பவுண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸையும் வந்து சேர்த்து அக்கௌண்ட்டில் எடுத்துப்பாங்க. இதில் வந்து இன்கம் ஃப்ரம் அப்ராடில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் ரெமிட்டன்சஸ். அதாவது நம்ம கண்ட்ரியை சேர்ந்த நேஷ்னல்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து அனுப்புகிற மணி மைனஸ் வந்து ஃபாரினர்ஸ் இங்கேருந்து அவங்க கண்ட்ரிக்கு அனுப்புகிற மணி, இதோட நெட் வேல்யூவை வந்து எடுத்துப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் எக்ஸ்டர்னல் லோன்ஸ். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டோட நெட் அவுட்கம், அதாவது நம்ம கடன் கொடுத்தது மற்றவங்க நம்மளுக்கு கடன் கொடுத்ததோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூ வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் கிராண்ட்ஸ். இந்தியா வந்து மற்ற கண்ட்ரிக்கு கொடுக்குற கிராண்ட்ஸ் மைனஸ் வந்து மற்ற கண்ட்ரிஸ் அப்புறம் யூஎன் பாடிஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குற கிராண்ட்ஸ் வேல்யூ. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்கம் ஃப்ரம் அப்ராட் வேல்யூ வந்து எப்பவுமே வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஜிஎன்பி வேல்யூவோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேல்யூ மூலிமா நம்ம எக்கனாமியோட குவான்டிடேட்டிவ் ப்ளஸ் வந்து குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்டை பற்றியும் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் பேட்டர்னை பற்றியும் பிஹேவியர் பற்றியும் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. எவ்வளோ வந்து நம்ம அவுட் சைட் வேர்ல்டோட ப்ராடக்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கும், வேர்ல்டு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுல வாங்குறதுல நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து என்என்பி நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் வேல்யூலேருந்து டிப்ரிசியேஷன் மூலியமா ஏற்படுற லாஸை வந்து கம்மி பண்ணி வர்றது தான் வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன், இல்லைனா வந்து என்என்பி ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் இன்கம் ஃப்ரம் அப்ராட் மைனஸ் வந்து டிப்ரிசியேஷன், இப்படியும் வந்து கால்குலேட் பண்ணலாம். என்என்பி வேல்யூவோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து எக்கனாமியோட நேஷ்னல் இன்கம், நம்ம நேஷனோட பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்கம்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்என்பி வேல்யூவை வந்து டோட்டல் பாப்புலேஷனோட டிவைட் பண்ணி வரது தான் வந்து பெர் கேபிட்டா இன்கம், அதாவது ஒரு வருஷத்தோட ஒரு பர்சனோட இன்கம். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ட்ரியோட டிப்ரிசியேஷன் ரேட் வந்து ஏறிச்சுன்னா பெர் கேபிட்டா இன்கம் வந்து கம்மியாகும். சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் வந்து நம்ம கண்ட்ரியோட நேஷனல் இன்கம்மை வந்து பேஸ் இயரை வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுல ரெண்டு விதமான காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் எக்கனாமியோட இன்கம், அதாவது டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதோட வேல்யூவை வந்து ஒன்று ஃபேக்டர் காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து மார்க்கெட் காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபேக்டர் காஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு, ரா மெட்டீரியல்ஸ், லேபர், பவர், ரெண்ட் எல்லாமே சேர்த்து ஆகிற செலவு. இதை வந்து ஃபேக்ட்ரி ப்ரைஸ் இல்லைனா வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மார்க்கெட் காஸ்ட்னா என்னென்னா வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுற செலவு கூடவே வந்து இன்டைரக்ட் டேக்ஸையும் ஆட் பண்ணி மார்க்கெட்டில் விற்கிறப்போ இருக்கிற காஸ்ட்டு. ஜான் 2015 நம்ம நேஷ்னல் இன்கம்மை வந்து அஃபிஷியலாக மார்க்கெட் காஸ்ட்டில் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பித்தோம். செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸ். இன்கம்மை வந்து ரெண்டு ப்ரைஸில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், இன்னொன்று வந்து கரண்ட் ப்ரைஸ். கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னால் வந்து பேஸ் இயரில் இருந்த ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ணுறது. கரண்ட் ப்ரைஸ்னால் வந்து கரண்ட் இயரில் இருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து ஆட் ஆகியிருக்கும், அதாவது மார்க்கெட்டில் செல் பண்ணுற எம்ஆர்பி ப்ரைஸை வந்து சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து நேஷ்னல் இன்கம்மை வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸை வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணுறோம். அதுவே டெவலப்டு நேஷனில் கரண்ட் ப்ரைஸ் வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. ஏன் வந்து நம்ம பேஸ் இயரை வச்சு கால்குலேட் பண்ணுறோம்னா வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கும்போது எக்கனாமிக் ட்ரெண்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.
அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் வந்து கரண்ட் ப்ரைஸ்லேயும் வந்து நேஷனல் இன்கம்மை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா வந்து இந்தியாவோட பாலிசி மேக்கிங்காக. பர்சனோட இன்கமில் வந்து 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நாமினல் இன்கம், என்ன ஆக்சுவல் சேலரி வாங்குகிறோமோ அது. செகண்ட் வந்து ரியல் இன்கம், கரண்ட் டேல இருக்கிற இன்ஃப்ளேஷன் போக மீதி இருக்கிறது. தேர்டு வந்து டிஸ்போசபிள் இன்கம், டைரக்ட் டாக்ஸஸை கழிச்சிட்டு மீதி இருக்கிற ரியல் ஆர் நாமினல் இன்கம்மை தான் வந்து டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரிவைஸ்டு மெத்தட். சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி பேஸ் இயரை வந்து 2004-5 2011 to 12 மாற்றிருப்பாங்க. அப்புறம் எவ்ரி 5 years வந்து இதை ரிவைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை திரும்பவும் மாற்றினாங்கன்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் இன்கம்மை வந்து கால்குலேட் பண்ணுற மெத்தடாலஜியில் வந்து சிஸ்டம் ஆஃப் நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் SNA 2008 ஸ்டாண்டர்டுக்கு வந்து மாற்றிருப்பாங்க. இந்த ரிவிஷன் மூலயமா வந்து கொண்டு வந்த மேஜரான சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிடிபி க்ரோத் ரேட்டை வந்து இனிமேல் கான்ஸ்டன்ட் மார்க்கெட் ப்ரைஸில் தான் மெஷர் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து செக்டர் வைஸ் GVA, அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட் வேல்யூவை வந்து இனிமேல் பேசிக் ப்ரைஸில் தான் வந்து எஸ்டிமேட் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. அதாவது சேல் பண்ணுறப்போ இருக்கிற ப்ரைஸ், கிராஸ் வேல்யூ ஆடட் அட் ஃபேக்டர் ப்ரைஸ், அட் பேசிக் ப்ரைஸ், அப்புறம் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். இந்த 3 விஷயங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கிராஸ் வேல்யூ ஆடட் அட் பேசிக் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்ப்ளாயோட காம்பன்சேஷன் ப்ளஸ் வந்து ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ் இல்லைனா மிக்ஸ்டு இன்கம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்ட், பவர், லேபர் அந்த செலவு எல்லாமே வந்துடும். ப்ளஸ் வந்து கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல், அதாவது டிப்ரிசியேஷன் வேல்யூ, ப்ளஸ் வந்து ப்ரொடக்ஷன் டேக்ஸஸ் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ். இதில் ப்ரொடக்ஷன் டேக்ஸஸில் வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ், லேண்ட் ரெவன்யூ, ப்ரொடக்ஷன் சப்சிடிஸில் வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மர்ஸ்க்கெலாம் கொடுக்குற சப்சிடிஸ்லாம் வரும். இந்த கிராஸ் வேல்யூ அட் பேசிக் ப்ரைஸை வந்து ப்ரொடக்ஷன் டேக்ஸஸ் லெஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடிஸோட மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிராஸ் வேல்யூ ஆடட் அட் ஃபேக்டர் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். அதாவது சப்சிடியையும் டாக்ஸஸையும் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது வந்து கிராஸ் வேல்யூ ஆடட் அட் ஃபேக்டர் ப்ரைஸ். அதுவே ஜிடிபி ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் வேல்யூ ஆடட் அட் பேசிக் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து ப்ராடக்ட் டேக்ஸஸ் மைனஸ் ப்ராடக்ட் சப்சிடிஸ். ப்ராடக்ட் டேக்ஸஸில் வந்து சேல்ஸ் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ்லாம் வரும். அதுவே ப்ராடக்ட் சப்சிடிஸில் வந்து ஃபுட், பெட்ரோலியம், ஃபர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு கொடுக்குற சப்சிடிஸ்லாம் வந்துடும். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸோட MCA 21 அப்படிங்கிற கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் படி கார்ப்பரேட் செக்டர் கம்பெனிஸ் ஃபைல் பண்ணுற ஆனுவல் அக்கௌண்ட்ஸையும் வந்து இன்கார்பரேட் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்கிற ஸ்டாக் புரோக்கர்ஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், அப்புறம் ரெகுலேட்டரி பாடிஸான செபி, PFRDA, IRDA இவங்களோட அக்கௌண்ட்ஸையும் வந்து இன்கார்பரேட் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து 13th ஃபினான்ஸ் கமிஷன் கைட்லைன்ஸ் படி லோக்கல் பாடிஸ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஆக்டிவிட்டீஸையும் அக்கௌண்ட்ஸையும் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கம்பேரிங் GVA அண்ட் GDP. எக்கனாமிக் க்ரோத்தை வந்து 2 மெயின் மெத்தட்ஸை வச்சு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து சப்ளை சைடு, ரெண்டாவது வந்து டிமாண்ட் சைடு. ஃபர்ஸ்ட் வந்து சப்ளை சைடில் பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமியில் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸான அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டரில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூ, அதை வச்சு கிராஸ் வேல்யூ ஆடடை வந்து கண்டுபிடிப்பாங்க. இதை வச்சு கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் செக்டரில் ஜென்ரேட் ஆகிற இன்கம்மை வந்து கண்டுபிடிப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிமாண்ட் சைடில் எக்கனாமியில் ஆகியிருக்க எல்லா செலவுகளையும் வச்சு ஜிடிபியை வந்து கண்டுபிடிப்பாங்க. எக்கனாமியில் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 4 சோர்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைவேட் கன்சம்ஷன், அடுத்தது கவர்மெண்ட், அப்புறம் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸில் ஆகிற செலவு, ஃபைனலாக வந்து நெட் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் வேல்யூ ஆடட் ப்ளஸ் வந்து நெட் டாக்ஸஸ். இதில் வந்து சப்சிடி போக மீதி இருக்கிற டாக்ஸஸ் வரும். யூஸ்வலாக ஜிடிபி வேல்யூவை வச்சு டிஃப்ரெண்ட் எக்கனாமிஸை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அதுவே கிராஸ் வேல்யூ ஆடட் வேல்யூவை வச்சு எக்கனாமிக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் செக்டர்ஸை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ்டு பேஸ் டு செயின் பேஸ் மெத்தட். கவர்மெண்ட் கரண்ட்டாக வந்து ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ்டு பேஸ் இயர் மெத்தட்லேருந்து செயின் பேஸ் மெத்தடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகலான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புது மெத்தடில் ஜிடிபியை வந்து ப்ரீவியஸ் இயரை வச்சு கம்பேர் பண்ணி எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதுவே ஃபிக்ஸ்டு பேஸ் இயர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா வந்து 5 years ஒன்ஸ் தான் வந்து அந்த பேஸ் இயரை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அதுவும் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து 7 to 8 years ஆகிடும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு. ஃபிக்ஸ்டு பேஸ் இயர் மெத்தடில் கரண்ட் எக்கனாமியில் என்ன பெரிய சேஞ்சஸ் ஆகியிருந்தாலுமே வந்து ஜிடிபி வேல்யூவில் அவ்வளோவா பெரிய இம்பாக்ட் இருக்காது. அதுவே செயின் பேஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா வந்து குவிக்காக வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அப்டேட்டடாக இருக்கும். இது மூலிமா வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் ட்ரேட் டிசிஷன்ஸ்லாம் வந்து எடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கவர்மெண்ட் வந்து இந்த கமிட்டியை December 2019 அமைச்சிருப்பாங்க. எதுக்காகனா வந்து இண்டஸ்ட்ரி, சர்வீஸ், எம்ப்ளாய்மெண்ட்
இதெல்லாம் ரிலேட்டடாக வந்து சர்வே எடுக்கிற மெத்தடாலஜிஸை வந்து கேர்ஃபுல்லாக டெவலப் பண்ணுறதுக்காக வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த கமிட்டியோட ஹெட்டாக வந்து எக்ஸ் சீஃப் ஸ்டாட்டிஸ்டிஷியன் பிரணாப் சென்னும், அப்புறம் 28 மெம்பர் ப்ராட் பேஸ்டு கமிட்டியில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா வந்து யுஎன்ஓ, ஆர்பிஐ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நிதி ஆயோக், டாடா ட்ரஸ்ட், இந்த எல்லா பாடிஸோட மெம்பர்ஸும் இருந்தாங்க. அப்புறம் நிறைய யூனிவர்சிட்டிஸோட எக்கனாமிஸ்ட் அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸும் வந்து இருந்தாங்க. ஆல்ரெடி லேபர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ்க்கு இருந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த புது கமிட்டி கீழே வந்துடுச்சு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஐஎம்எஃபோட ஸ்பெஷல் டேட்டா டிசமினேஷன் ஸ்டாண்டர்டோட ரெக்குயர்மெண்ட்டை வந்து நிறைவேற்ற வந்து இந்தியா வந்து தவறுதனால இந்த புது கமிட்டியை வந்து அமைச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மதிப்பிடுறதுக்காக ஐஎம்எஃப் வந்து இந்த ஸ்பெஷல் டேட்டா டிசமினேஷன் ஸ்டாண்டர்டை வந்து 1996 வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் 20 டேட்டா கேட்டகரிஸ் வந்து இருக்கு. 2018 ஐஎம்எஃப் வெளியிட்ட ஸ்பெஷல் டேட்டா டிசமினேஷன் ஸ்டாண்டர்டோட ஆனுவல் அப்சர்வன்ஸ் ரிப்போர்ட் படி இந்தியா வந்து 3 டைப் ஆஃப் டிவியேஷன்ஸை வந்து காமிச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து சொல்லியிருக்க பீரியட்ல டேட்டாவை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுல தாமதமாக்கியிருக்காங்க. ரெண்டாவது மேண்டேட்டரி பார்ட்டான அட்வான்ஸ் ரிலீஸ் கேலண்டர் டேட்டா கேட்டகரியில லிஸ்ட் பண்ணாதது. தேர்டு வந்து டேட்டாவை பர்டிகுலர் பீரியடுக்கு ஸ்ப்ரெட் பண்ணவே இல்லாததுக்கு. ஐஎம்எஃப் வந்து இந்தியாவோட டிவியேஷனை நான் சீரியஸ்னு அக்னாலேஜ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.